ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது லேக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய அலாட்மெண்ட் கார்டன். 1 மீட்டருக்கு 2.5 மீட்டர் சைஸில் 300 லாட் உள்ள ஒரு அலாட்மெண்ட் கார்டன் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வந்திருக்கோம். நம்ம நினச்ச மாதிரி விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த அலாட்மெண்ட் கார்டன். வாங்க பார்க்கலாம் இந்த அலாட்மெண்ட் கார்டன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அலாட்மெண்ட் கார்டன் வந்து யாரெல்லாம் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அவங்கெல்லாம் இந்த இடங்களில் வாடகைக்கு எடுத்துக்கலாம், ரெண்டல் மாதிரி. 2.5 மீட்டருக்கு 1 மீட்டர் சைஸில் அந்த லாட்டு கொடுப்பாங்க. இது வந்து 3 வருஷம் வர பிளான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 300 பிளாட் இருக்குதாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பிளாட்டுடைய சைஸு 2.5 மீட்டர்லேருந்து 1 மீட்டர். நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியும். இந்த ஒரு சைஸ் வந்து 2.5 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் சைஸ். இது வந்து 300 பிளாட் இருக்குதாட்டு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடங்களுக்கு வந்து பிளான்ட்டையோ எதுவும் டேமேஜ் பண்ணாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 300 பிளாட் உள்ள அந்த அலாட்மெண்ட் கார்டனில் நம்ம எல்லா விதமான விவசாயங்களும் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. நமக்கு இங்கே தனியாட்டு சிங்கப்பூரில் அடுத்த கண்ட்ரி மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் வாங்க முடியாது. ஆனால் நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த இடங்களில் ரெண்டல் எடுத்துக்கலாம். இது வந்து ரெண்டல் எடுக்கிறதுக்கு 3 வருஷ பிளானு. என்பார்க் வெப்சைட்டில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துலேயே இந்த அலாட்மெண்ட் கார்டன் இருக்கலாம். நீங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கீங்கன்னு பாருங்கள். நிறைய இடங்களில் இந்த அலாட்மெண்ட் கார்டன் இருக்குது. அதில் ஒரு பார்ட்டு தான் ஜூராங் லேக் கார்டனில் உள்ள இந்த லெக் சைடு கார்டனில் இருக்குது. இது வந்து நமக்கு இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஏற்றால ஒரு நல்ல இடத்த கொடுக்குது இந்த இடங்கள். நாமளே விவசாயம் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு இந்த விளை நிலத்தையும் நம்ம எடுக்கிறதுக்கு அனுமதி உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடங்களில் கீரைகள் இப்படி இன்னும் நிறைய விதமான செடிகள் நிறையா வளர்த்துருக்காங்க. நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த இடங்களில் நம்ம ரெண்டலுக்கு எடுத்தோன்னா நம்ம என்ன வேணுனாலும் நம்ம விளைய வச்சு எடுத்துக்கலாம். அந்த கான்செப்டில் நல்லா இருக்குது. கத்தரிக்காய், பாவக்காய், மிளகா, கலமன்சி, இப்படி நிறைய விதமான விவசாயங்கள் பண்ணுறதுக்கு வசதியாகிட்டு இருக்குது. இந்த இடங்களில் நமக்கு தண்ணி எடுக்கிறதுக்கும் வசதியாகிட்டு இந்த ஹோஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வசதியெல்லாம் இருக்கிறதுனால இந்த அலாட்மெண்ட் கார்டன் வந்து ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த லேக் சைடு கார்டனில். லேக் சைடு கார்டனை பொறுத்தளவுலே ஃபுல்லாகவே நமக்கு பார்த்திங்கன்னா மரங்கள் தான். இந்த மரங்களுக்கு இடையில் வச்சுருக்கக்கூடிய இந்த அலாட்மெண்ட் கார்டன் வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்குது. இதில் நிறைய பேர் அவங்களுடைய பேரும் எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது அந்த லாட் ஓனருடைய பேர். அதே போல் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு லேமினேஷனும் பண்ணி நம்ம இதில் பேப்பர்லலாம் நம்ம பார்க்குற மாதிரி வசதியாக இருக்குது. அப்படியெல்லாம் சேர்ந்த வசதியாக இருக்குது இந்த அலாட்மெண்ட் கார்டன். இந்த இடங்களில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் வசதியாக இருக்குது. அதுக்கேற்றால சேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான காய்களையும் நம்ம பார்க்கலாம் இதில் விவசாயம் பண்ணுறது. இயற்கையோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வசதியாட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் இந்த பைப்பிங் வசதியும் இருக்குனால நல்லா இருக்குது. இந்த அலாட்மெண்ட் கார்டன் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா என்பார்க் வெப்சைட்டில் எனக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 29 பார்க்கில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பார்க்லேயும் 100லேருந்து 900 லாட் வரை கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம இந்த இடங்களில் நம்ம இதில் பார்க்கும்போதே பார்த்தாக்கி 100லேருந்து 900 வரை பிளாட்டு கொடுத்துருக்காங்க. 29 என் பார்க்கில் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடங்களுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. அதே போல் நம்ம விவசாயம் பண்ணணும்னாலும் நமக்கு இந்த இடங்களில் சிங்கப்பூரில் வாய்ப்பு இருக்குது. விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து 3 வருஷத்துக்கு. இந்த 3 வருஷத்தில் நீங்கள் நினச்சதை பயிரிட்டு அறுவடை பண்ணிக்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ஜூராங் லேக் கார்டனில் இருக்கக்கூடிய இந்த லெக் சைடு கார்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த அலாட்மெண்ட் கார்டன். பச்சை பயிறு, மிளகா, இன்னும் நிறைய விதமான காய்கறிகள் நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடங்களில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, பார்க்கலாம். இந்த இடங்களில் சைக்கிளிங் வந்துட்டு இந்த இடங்களில் ஃபோட்டோ எடுக்கிறது, அதே போல் இயற்கையை ரசிக்க வர்றவங்க அவங்களும் இந்த அலாட்மெண்ட் கார்டனுக்குள்ளால் வர்றது, இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. இந்த அலாட்மெண்ட் கார்டனுக்குள்ளால் ஷெல்டரில் பண்ணக்கூடிய விவசாயமும் இருக்குது. அதாவது கூரைகளுக்கு உள்ளால் பண்ணுற விவசாயம். இந்த அலாட்மெண்ட் கார்டனுக்குள்ளால் எடிபிள் டெமான்ஸ்ட்ரேஷன் கார்டன் இருக்குது. இந்த ஷெல்டருக்குள்ளால் இருக்கக்கூடிய கார்டன் நம்ம அதுவும் இந்த இடங்களில் பார்க்கலாம். இந்த எடிபிள் டெமான்ஸ்ட்ரேஷன் கார்டன் இந்த இடங்களில் பாருங்களேன், பப்பாளி எல்லாம் நிறையா விளைஞ்சிருக்குது. இதில் கவர் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, யாரும் பறிச்சுட்டு போகக்கூடாது, அதே போல் பறவைகளும் கொத்திட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தான் இந்த இடத்துல கவர் பண்ணியிருக்காங்க. இந்த எடிபிள் டெமான்ஸ்ட்ரேஷன் கார்டனில் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் எல்லாம் பார்க்கலாம் அந்த இடத்துல. அதே போல் இந்த இண்டோருக்குள்ளார விளைய வைக்கக்கூடிய விவசாயமும் இந்த இடத்துல இருக்குது. இண்டோருக்குள்ளார விவசாயம் வைக்கிறதுனா எப்படின்னா, சின்ன சின்ன செடிகள் லிமிட்டட் ஹீட்டுக்குள்ளால், அதே போல் பூச்சிகள் எதுவும் போகாமல் பாதுகாக்கக்கூடியது, இப்படியெல்லாம் சேர்ந்தால அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இதுக்குள்ள செடிகளெல்லாம் நம்ம இதுக்குள்ளே பார்க்கலாம். இந்த இடங்களில் இந்த ஆர்ச்சி போல் போட்டிருக்கனால இந்த இடங்களில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடமா இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் நம்ம இதில் வரும்போது இந்த ஆர்ச்சி போல் உள்ள இடமே இதில் இந்த இடத்துல ஒரு நல்ல லுக்காக இருக்கும். இந்த இடங்களில் ஃபுல்லாகவே இந்த செடிகளெல்லாம் ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நார்த்த செடி, இன்னும் நிறைய செடிகளெல்லாம் அந்த இடங்களில் பார்க்கலாம். அப்படி இந்த அலாட்மெண்ட் கார்டனும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த அலாட்மெண்ட் கார்டனுக்குள்ளால் நிறைய கிழங்கு வகைகளும் இந்த இடத்துல விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் ஃபுல்லாக கிழங்கு வகைகள். அதே போல் இந்த சங்குப்பூ, நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டான சங்குப்பூ எல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். சின்ன சின்ன குருவிகளெல்லாம் நம்ம அந்த இடங்களையும் பார்க்கலாம். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த அலாட்மெண்ட் கார்டன். இந்த இடங்களில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல உள்ள பூக்களை பாருங்கள், நல்ல ஒரு அழகான லுக்கு இந்த இடங்களில். வெண்டைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, புளிய மரம், பூசணி கொடி,
இந்த இடத்துல எந்த விதமான வெஜிடபிளையும் நம்ம கை வைக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. அன்லெஸ் நீங்கள் இந்த லாட்டோடைய ஓனராக இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த அலாட்மெண்ட் கார்டனில் நீங்கள் ரெண்டல் எடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணலாம். என்னென்ன விவசாயம் பண்ணணுமோ அதெல்லாம் விவசாயம் பண்ணிக்கலாம். இந்த லாட்டோடைய சைஸ் வந்து 1 மீட்டருக்கு 2.5 மீட்டர் சைஸ். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் பார்க் வெப்சைட்டில் பாருங்கள். 29 நேச்சர் பார்க்கில் இருக்குது. ஒவ்வொரு பார்க்லேயும் 100லேருந்து 900 லாட் வரை தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நீங்கள் உங்கள் வீட்டுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேச்சர் பார்க்கில் நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சாலும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த அலாட்மெண்ட் கார்டனில் 1 மீட்டருக்கு 2.5 மீட்டர் சைஸில் லாட்டு கொடுத்துருக்காங்க. 300 லாட் இருக்குது இந்த இடத்துல. நாம் இதை ரெண்டல் எடுத்து விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணிக்கலாம். என் பார்க் வெப்சைட்டில் நம்ம இதை பிளானை செக் பண்ணிக்கலாம். 3 வருஷ பிளான் இந்த அலாட்மெண்ட் கார்டனுக்கு. சிங்கப்பூரில் 29 நேச்சர் பார்க்கில் இருக்குது இந்த அலாட்மெண்ட் கார்டன். நீங்களும் என் பார்க் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது என் பார்க்கில் இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த அலாட்மெண்ட் கார்டனில் உள்ள குப்பைகளாட்டு உள்ள இலைகள் எல்லாத்தையும் வேறு எங்கேயும் த்ரோ பண்ணாமல் இந்த இடங்களில் த்ரோ பண்ணுறதுக்கு வசதியாட்டும் இந்த இடங்களில் தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. செலரி, கத்தரிக்காய், துளசி, சக்கரவள்ளி கிழங்கு, கலமன்சி, மாதுளை, அதோட சேர்ந்து மல்பெரி, கீரைகள், பச்சை பயிறு, மிளகா, பாகற்காய், கீரைகள், கருவேப்பிலை, சங்குப்பூ. 1 மீட்டருக்கு 2.5 மீட்டர் சைஸில் உள்ள லாட்டை வாடகைக்கு எடுத்து நம்ம நினச்ச மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த லெக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய அலாட்மெண்ட் கார்டன். இதில் 900க்கு மேல் உள்ள அலாட்மெண்ட் இருக்குதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அலாட்மெண்ட் கார்டனை லீஸுக்கு எடுக்கிறதுக்கு 3 வருஷ டைம். இந்த 3 வருஷ டைமில் உள்ள லீஸில் நம்ம இந்த அலாட்மெண்ட் கார்டனில் லாட் எடுத்துக்கலாம். என் பார்க் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள என்னென்ன அலாட்மெண்ட் கார்டன் இருக்குதுன்னு அது பக்கத்தில் உள்ளதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கன்வீனியனாக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்தது இந்த லெக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய அலாட்மெண்ட் கார்டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.